ஒரு நல்ல டீயாக குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டு போடலான்னு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பாதி தட்டி போட்டால் போதும். காலையிலேயே பாலை காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி சாப்பாடும் கருவாட்டு குழம்பும் செஞ்சேன். உப்பு கருவாடு, ஒரே உப்பு. ஒரு 2 பீஸ் கருவாடு சாப்பிட்டுட்டு இன்ன வரைக்கும் தண்ணி தான் குடிச்சிட்ருக்கிறேன். அதனால தான் எந்த மூலிகை டீயும் போடல. அதனால் ஒரு நல்ல டீயாகவே குடிக்கலான்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கிறேன். இந்த குழம்பு தான். அப்படியே மீன் மாதிரியே இருந்தது. நான் இதுக்கு முன்னாடிலாம் வச்சதே கிடையாது. எங்கள் அம்மா கூட எல்லாம் அந்த கொல்லி கருவாடு தான் செய்வாங்க. இது என்னடா மீன் மாதிரியே இருக்குது, சரி வாங்கிட்டு போகலான்னு ஒரு பாக்கெட் அப்படியே வாங்கிட்டு வந்தேன், நல்லாயிருக்கும்னு நினச்சி. அப்போது அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் உப்பாக இருக்கும், வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் எண்ணெயில் கொஞ்சம் வறுத்துட்டு போடுங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் செஞ்சேன். குழம்புக்குமே உப்பே போடலை. ஆனாலும் அப்படியே உப்பு கரிக்குது. குழம்பு நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இது பீஸ் இந்த எடுத்து சாப்பிட்டோமா அப்படியே உப்பாக இருக்குது. நான் கூட தேங்காய் கூட அதிகமாக அரைச்சி ஊற்றினேன். இந்த கருவாடு தான் அது. கொஞ்சமாக வாங்கியிருந்துருக்கலாம். எப்போவுமே இந்த நல்லா இல்லாததெல்லாம் நிறைய வாங்கிடுவேன். நல்லா இருக்கிறத கொஞ்சமாக வாங்குவேன். அந்த மாதிரி ஆகிப்போச்சு.